உன்கிட்ட நான் சித்ரா தேவியா பேசல, ரிஷியோட அம்மாவா பேசுறேன். நான் என்ன செஞ்சாலும் அது உங்க 2 பேரோட நன்மைக்காக தான் இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் நீதான் என்னோட மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்றபடியே வச்சுக்குவோம். அவளை வெளியே அனுப்ப சொன்னதுக்கு வேண்டாம், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னீங்க. இப்ப அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவளை வெளியே அனுப்புங்க. இத பாரு மது, நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. அது தேவையில்லாத பிரச்சனையா வருமோன்னு தான் நான் சொல்லல. ரிஷிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அவனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த ஆபத்து தொடர்ந்துகிட்டே இருக்குமா? அவனை காப்பாத்துற சக்தி துர்காக்கு தான் இருக்குன்னு நம்பூதிரி சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே துர்காவும் ரிஷிய 2-3 தடவை காப்பாத்திட்டா. அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் துர்காவை வெளியில அனுப்பாம வீட்லயே வச்சிருக்கேன். புரிஞ்சுக்கோ மது. ஆண்டி, ஏதேதோ சொன்னீங்க, எதுவுமே நடக்கலன்னதும் கடைசியா இப்ப ரிஷியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்களா? மது, துர்கா ருத்ரையாவோட பொண்ணுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல துர்காவோட கல்யாண ஏற்பாடு இப்படி பாதிலேயே நின்னு போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. அம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரிஷி, மது ரொம்ப குழம்பி போயிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரியவே. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லம்மா, நீங்க போங்க. இது பாரு மது, அம்மா யார்கிட்டயும் இவ்வளவு பணிவா பேசி நான் பார்த்ததே இல்லை. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தயவு செஞ்சு நீ பேசாத. இங்க ஏன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஏன் உங்க யாருக்குமே புரியல? இல்லனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இது பாரு மது, நீ என் மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு அதுக்கு எங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்றது ரொம்ப தப்பு. உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு அம்மா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டே இருக்க? உன் சந்தேகத்துக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத மது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதான் நானும் சொல்றேன் ரிஷி, எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நான் உன் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான லவ்வாலதான் கோமும் படுறேன், அதே சமயம் பொறுத்தும் போறேன். நீ மட்டும் எனக்கு கிடைக்கல, உன்னையும் யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். நீ கிடைக்கணும்னு நினைச்சவங்களையும் இருக்க விட மாட்டேன். ஐயா, ஊரே சாமியா கும்பிட்டு இருந்த பிள்ளைய இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டாங்களே. ஊர்ல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச துர்காவுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா நிக்குதுங்களே ஐயா. சுப்பு, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதையும்
நாமளே முடிவு பண்ணிட முடியாது. அது அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணுவா. இத்தனை வருஷமா என் பொண்ணை பிரிஞ்சு இருக்கணும்னு அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணா. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த அமராவதி யாருன்னு அந்த ஆண்டவன் தான் தெரிய வச்சான். இப்படி நமக்கு எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது சுப்பு. அது இல்லைங்கய்யா, ராணி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு ஏற்கனவே சாமியா பாதி வாழ்க்கையை கழிச்சிருச்சு. மீதி இருக்கிற வாழ்க்கை இப்படி பிரச்சனையா தான் இருக்க போகுதுன்னா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குயா. இனி உனக்கு அந்த கவலையே வேண்டாம். இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். துர்காவோட வாழ்க்கையை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும். இவளை நான் மகாராணி மாதிரி வாழ வைப்பேன். வாழ வைப்ப ஏன் வாழ வைக்க மாட்டேன்? அதான் ஜிபிஎன் குரூப்ல எல்லாரையும் ஏமாத்தி உன் கையில அடக்கி வச்சிருக்கியே. மது, நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளா இருக்கலாம். அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. நீ படிச்ச பொண்ணு தானே, அதுவும் லண்டன்ல இருந்து வந்திருக்க. அடுத்தவங்க ரூமுக்கு வரும்போது பர்மிஷன் கட்டு உள்ள வரணுங்கிற ஒரு மேனர்ஸ் கூட தெரியாது உனக்கு? ஏன் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கா? அப்ப மகன் அல்லக்கை எல்லாரையும் கூண்டோட விரட்டுற. நீங்க என்ன பிளான் போட்டாலும் அது இங்க நடக்காது. இத பாரு மது, தேவையில்லாம இங்க வந்து நின்னு பிரச்சனை பண்ணாத. எதுவா இருந்தாலும் சித்ராம கிட்ட போய் பேசிக்கோ. அளவுக்கு மீறி வார்த்தையை விட்ட அதுக்கப்புறம் அது உனக்கு தான் பிரச்சனை. தோ பாருடா, முதலாளிய வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு வேலைக்காரன் மிரட்டுறான். அந்த நிலைமையில வச்சிருக்கீங்க இந்த ஜிபிஎன் பேலஸ். இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்றேன். அதெல்லாம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ இந்த அளவுக்கு தைரியமா பேசுறேன்னா ஏதோ ஸ்ட்ராங்கா பிளான் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆல்ரெடி உன் பொண்ணு ரிஷிய மடக்கிட்டா. இப்ப நீ என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி மொத்த சத்தியம் ஆட்டை போடலான்னு பாக்குறியா? அட சும்மா நிறுத்துமா. எல்லாம் சும்மா சொத்து சொத்துன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்ற சொத்துல எங்க ஐயாவோட கால் தூசிக்கு சமம். ஏய், பிச்சைக்காரங்களோட சேர்ந்த பிச்சைக்காரன் நீ என்ன கேவலமா பேசுறியா? ஏய், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை அடிக்க கை உங்குற அறிவில்லை உனக்கு? நீ என்ன பேசுறனா அதுக்கு நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். நீ என்ன கஷ்டமான சூழ்நிலையில இருந்து காப்பாத்திருக்க. அதுக்காக சின்ன வயசுல இருந்து என்ன காப்பாத்தி வளர்த்த என் மாமா மேல கை வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? வாடி வா, உன் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா மதுமா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் வாழ்க்கையை திருப்பி கொடுத்தீங்கன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பேன். இப்ப என் வாழ்க்கையில குறுக்க வந்ததும் இல்லாம என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டல. உனக்கு என்ன திமிரு இருக்கும்? இத பாரு, எங்க கிட்ட காசு பணம் இல்லையே தவிர மானம் மரியாதையில நாங்க எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்ல. நீ என்ன காப்பாத்தினதுக்கு நான் பல தடவை என் உயிரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்திருக்கேன். இல்லாட்டி அப்பர்ணா பண்ண பிளானுக்கு நீ எப்பவோ போய் சேர்ந்திருப்ப. அது மட்டும் இல்ல, நீ சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் நினைச்சிருந்தா ரிஷி சாரை எப்பவோ கல்யாணம் பண்ணிருக்க முடியும். இப்போ நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதே நான் உனக்கு போடுற பிச்சை. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ வேறம்மா, காசு பணம்னு வந்தா இவங்க சொல்ற காசு பணம் எல்லாம் உங்க அப்பாவோட கால் தூசுக்கு சமானமாயிடும். இந்த பொண்ணு ஏதோ விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு.
சுபு, இப்ப எதுக்கு தேவையில்லாம நம்ம கதையில அவங்களுக்கு விட்டுடு. டேய் என்னங்கடா ஆள் ஆளுக்கு பில்டப் கொடுக்குறீங்க? ஏய் துர்கா, நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற அளவுக்கு என் வாழ்க்கை ஒன்னும் மோசமா போகல. பாக்கலாண்டி நீயா நானான்னு. இத பாரு மது, நீ அப்பாவையும் மாமாவையும் வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு பேசினதுக்கு வேற யாராவது இருந்திருந்தா அவங்க வாய உடைச்சிருப்ப. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எனக்கு உதவி பண்ணிருக்க, அதனால தப்பிச்ச. ரிஷி சார கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ பாரு. அப்புறம் அம்மா கிட்ட சவால் விடுற மாதிரி என்கிட்ட சவால் விடாத. நீ ஏசி ரூம்ல வளர்ந்தவ, ஆனா நான் காட்லயும் மேட்லயும் வளர்ந்தவ. என்கிட்ட மோதாத, தோத்து போயிடுவேன். ஹே, என்கிட்டே சவாலை பத்தி பேசுறியா? பாக்கலாண்டி நீயா நானான்னு. உன்னை என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பார். உன்னை சும்மா விட மாட்டேன். அட போமா. அம்மா துர்கா, நீயாமா இப்படி பேசுன? என்னால நம்பவே முடியலம்மா. அட விடுங்கய்யா, அந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு வேற யாராவது இருந்தா இந்நேரம் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னீங்களே, போய் அந்த வேலையை பார்ப்போம் வாங்க. போலாம். அம்மடி இதோ வந்துடுறேன்டா. சரிங்க மாமா. எப்படியும் நாம நினைச்ச மாதிரியே அந்த ஆண்டவனே துர்காவோட அப்பா ரூபத்துல வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. எப்படியாவது துர்காவையும் பாசியும் சேர்த்து வைக்கணுமே. என்ன பண்றது? இந்த முத்து மாலை இருக்குல்ல, சூப்பர். இந்த முத்து மாலை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வரேன். பாஸ், என்ன பாஸ் பொறுப்பே இல்லாம லேப்டாப் கூட உட்காந்துருக்கீங்க? அங்க துர்கா கல்யாணம் நின்றதுல அப்செட்டா உட்காந்துருக்கா பாஸ். அதுக்கு ஒரு ஆறுதலால் சொன்னீங்களா? பாவம் பாஸ், துர்கா ஆள் ஆளுக்கு துர்காவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு வேலை செஞ்சோமா போனோமான்னு நிம்மதியா இருந்துச்சு. நீ சொல்றது கரெக்ட் தான் பாலாஜி. ஆனா நான் அவளுக்கு என்னென்ன ஆறுதல் சொல்லுவேன்? என்னை பார்த்தாலே துர்காவுக்கு அழுகுதான் வரும். அதனாலதான் நான் போய் அவளை பார்க்காம இருக்கேன். உங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆமா பாஸ், துர்கா இப்ப இருக்கிற நிலைமையில அதுக்கு ஆறுதலா சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஆசைப்பட்ட விஷயத்த நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கும் பாஸ். அப்படி என்ன ஆசை துர்காவுக்கு? அதை என்னால நிறைவேற்ற முடிஞ்சதுன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு பாலாஜி? சொல்லு பாலாஜி, என்ன ஆசைப்பட்டான்? உங்களை தான் பாஸ். என்ன பாஸ், உங்க கையால அந்த முத்து மாலை எடுத்து துர்கா கழுத்துல போடணும்னு அதோட ஆசை. என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு பாஸ். ஏன் உங்ககிட்ட கூட சொல்லிச்சாமே? நீங்க நல்லா பார்த்து போறேன்னு சொல்லி நழுவிட்டு வந்துட்டதா அப்படின்னு கேள்விப்பட்டேன். சேச்சா, நான் நல்ல நாள் பார்த்து போடுறேன்னு சொல்லி நடுவுல கண்டிப்பா அவளுக்கு அந்த முத்து மாலையை போடுவேன். ஏன்னா அது அவளுக்கு சேர வேண்டியதுதான். ஓ, அப்புறம் என்ன பாஸ், நீங்க நினைச்ச நல்ல நாள் இன்னும் வரலையா? இல்ல நீங்க எதுவும் நினைக்கலையா? முட்டாள் மாதிரி பேசாத பாலாஜி. நாளைக்கு அவளுக்கு அந்த முத்து மாலை போடுறதுக்கு நான் ரெடி. இப்ப அதை போட்டுக்கிற மனநிலையில அவ இருக்காளான்னு தெரியணும்ல. என்ன பாஸ், அந்த ஐடியா எல்லாமே அந்த முத்து மாலை எடுத்து போட சொல்லியிருக்கோம். நாளைக்கே கோயில வச்சு நீங்க இந்த முத்து மாலைய அவளோட கழுத்துல போடுறீங்க. நான் துர்கா கிட்ட நீங்க ஒத்துக்கிட்டதா சொல்ல போறேன். அது சந்தோஷப்படட்டும். அப்புறம் பாஸ், இது யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் பாஸ், இல்லாட்டினா கெடுத்து விட்டுருவாங்க பாஸ். இந்த விஷயத்தை துர்காட்ட சொல்லிட்டு வந்துறேன். ஓகே பாஸ்?
சொல்லுங்கண்ணே. துர்கா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அத நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்கண்ணே. ஒண்ணு இல்ல துர்கா, பாஸ் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரால் தான் இப்படி கஷ்டப்படுறியா. நிம்மதியா இருந்த உன் வாழ்க்கைய அவர் தான் நிம்மதி இல்லாம பண்ணிட்டாராம். நீ ஆசைப்பட்டு கேட்ட முத்துமாலைய கூட இன்னும் போடாம இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு துர்கா. பரவாயில்லண்ணே, அவர் என்ன வேணும்னா பண்றாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையும் அவருக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. விடுங்கண்ணே, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனக்கும் அந்த ஆசை விட்டு போச்சு. ஐயோ, சென்டிமெண்ட் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ. சரி, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல தூக்கிட வேண்டியதுதான். பாலாஜி, என்ன என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல துர்கா, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது? என்னென்ன சொல்றீங்க? இங்க பாரு துர்கா, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. ரிஷி சார் முத்துமாலை போகணும்னு ஆசைப்படுறாரு. நாளைக்கு காலையில உன்னை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு. நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, நான் எப்படி நீ வரமாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லுவேன்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மரமண்டாண்ண மரமண்டாண்ண, அவர் எப்ப அந்த முத்துமாலையை போடுவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப அவரே அந்த முத்துமாலையை போட்டு விடுறேன்னு சொல்றப்போ அத போய் நான் வேணான்னு சொல்லுவேனா? சொல்ல முத்தா, போச்சா? வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இந்த அவமானம் உனக்கு நேர்ந்திருக்குமா? சரி சரி, நாளைக்கு காலையில அம்மன் கோயில வச்சு முத்துமாலையை ரிஷி சார் போட்டு விட்டுருவாரு. இதுதான் பிளான். இது யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ, ஓகேவா? சரிண்ணே. இப்படி ஒரு செய்தியை தானே இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவங்க பேசுறத பார்த்தா ஒரு மினி கல்யாணமே நடக்கும் போல இருக்கே. இதை வச்சே அந்த லண்டன்காரிய ஒரு ஆட்டம் ஆட்டுறேன். யாருக்கும் மெசேஜ் அனுப்புறா, அதுவும் ஹாப்பி மார்னிங் அனுப்புறா. யாருக்கு ஹாப்பி மார்னிங்கா இருக்கும்? இவளுக்கு ஹாப்பி மார்னிங்னா யாருக்கோ பேட் மார்னிங் ஆச்சே. யார் அந்த அப்பாவியா இருக்கும்? அந்த அப்பாவி இவதானா? ஆனா இவ அப்பாவி இல்லையே, பெரும் பாவியாச்சே. பாப்போம். ஏய், எதுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்புற? நான் இப்போ ஹாப்பியா தான் இருக்கேன். அத நீ வேற சொல்லணுமா? அத சும்மா சும்மா அனுப்புற லூசா நீ? அப்படியே ஹாப்பியா, கான்ஃபிடென்ட்டா? அப்ப ஷார்ட்டா ஒரு மேட்டர் சொல்ற, ஷார்ப்பா கேட்டுக்கோ. இன்னைக்கு சிவன் கோயில்ல என் தம்பி ரிஷிக்கும் இந்த வீட்ல வேலை பார்க்குற என் ஃப்ரெண்ட் துர்காவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதை யார்கிட்டயும் சொல்லிராத. அதுலயும் குறிப்பா சின்ன புள்ளையில சிங்கக்குட்டியை வச்சு விளையாடவ ஒருத்தி இருக்கா, அவகிட்ட மட்டும் சொல்லிராத. அவ ரொம்ப கோவப்படுவான். ஏய் ஏய், என்னடா இது? காலையிலே தெலுங்கு பட ஆக்ஷன்ஸ் கொடுக்கறாளுங்களே. இன்னைக்கு ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தானா? அதையும் பாத்துருவோம். என்ன கல்யாணமா? பயப்படாத. கல்யாணம்னா கல்யாணம் இல்ல, இதுவும் ஒரு மாதிரி கல்யாணம் தான். மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையன் ஒரு பாசிமணி போட்டாலோ, இல்ல தங்க செயின் போட்டாலோ, இல்ல ஒரு முத்து மாலைய போட்டாலோ, இப்படி மனசு நிறைஞ்சு எதை போட்டு விட்டாலும் அதுவும் கல்யாணம் மாதிரி தான். பாயிண்ட். நான் அப்படிதான் நினைக்கிறேன்.
நீ வேணா முடிஞ்சா அதை தடுக்க ட்ரை பண்ணி பாரு. சரி சரி, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. என் தம்பி கல்யாணத்துக்கு டைம் ஆகுது, நான் சீக்கிரம் போகணும். வாங்க போலாம். போலாமே. நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? வேணும்னா செக் பண்ணி பாரு. பாய் பாய்.